ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இந்த கீரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வல்லாரை கீரை, இதை கொடங்கல்னு சொல்லுவாங்க. இந்த கீரை பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம எப்பவும் யங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. முடி சீக்கிரமாக நரைக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அல்சர் வராமலும் பாதுகாக்கும். இந்த கீரையை பச்சையாகவே சாப்பிடலாம். கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். டெய்லி ஒரு 5லேருந்து 6 இலை சாப்பிட்டா போதும். எப்பவும் யங்காக இருக்கலாம். சரி, இப்போ எதுக்கு இந்த கீரையை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்றைக்கி நைட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ரெசிபி பண்ணலான்றதுக்காக இந்த வல்லாரை கீரை யூஸ் பண்ணி ஒரு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த கீரையை பறிச்சிட்ருக்காங்க. இந்த கீரையை பறித்து எடுத்துகிட்டு இதுக்கு கருவேப்பிலையும் பறிக்க போனாங்க. அப்போ எங்கள் வீட்டு தேவி பண்ணுற வேலையை பாருங்கள். கருவேப்பிலையை பிடுங்கி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வேறு சைட்லேருந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையும் கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். துவையலுக்கு தேவையான தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடாக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமானதும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச வல்லாரை கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். கீரை இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். தேங்காவும் புளியும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நாங்கள் பறித்து அரைக்க வர்றதுக்குள்ளேயே இருட்டிருச்சு. நாங்கள் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அம்மியில் அரைக்கும் போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை எந்த விதத்துலையாவது செஞ்சு கொடுங்க. அவங்க ஃபுட்டில் இந்த கீரையை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அவங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கீரையெல்லாம் வச்சு அரைக்கிறதுனால டேஸ்ட்டு கம்மியாக இருக்குமோன்னு யோசிக்கவே வேணாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளான ரெசிபி. ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நாங்கள் இப்படியே தோசைக்கு வச்சு சாப்பிட்றோம். இதுவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சு கடுகெல்லாம் தாளித்து கூட சட்னியாக யூஸ் பண்ணலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நல்ல சூடான ரைஸு கூட இந்த துவையல் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சம்பா அரிசி சாதம். இந்த அரிசி நாங்கள் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த அரிசி நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சீக்கிரமாக வீடியோ போடுறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.